வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல் டெய்லி சீரீஸில் 20 முக்கியமான ஜிகே அண்ட் ஜிஎஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான முதல் கேள்வி பார்த்தோம்னா, பை விச் ப்ராப்பர்ட்டி த லொக்கேஷன் அண்ட் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் ஆஃப் அன் ஆட்டம் கேன் பி ஸ்பெசிஃபைடு. ஸோ ஒரு ஆட்டமில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்க எலக்ட்ரானோட பர்டிகுலர் லொக்கேஷனும் அது எந்த இடத்துல இருக்குன்னு அதோட எனர்ஜி லெவல் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதோட குவாண்டம் நம்பர்ஸ். இது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல் போர் இன் 1913 1913 நீல்ஸ் போருங்கிறவர் தான் வந்து ஒரு எலக்ட்ரானோட பர்டிகுலர் லொக்கேஷனையும் அதோட எனர்ஜி லெவலையும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த குவாண்டம் நம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பை ஹூம் த டீசென்ட்ரலைசேஷன் சிஸ்டம் ரெக்கமெண்டட். டீசென்ட்ரலைசேஷன் சிஸ்டம்னாலே யாரோட கமிட்டியோட ரிப்போர்ட்னு பார்த்தோம்னாலே பல்வந்த் ராய் மெஹ்தா. விச் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் சீன் இன் தி யூரோப், நார்த் அமெரிக்கா அண்ட் ஏஷியா. இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போலாம் ரீசெண்டாக எக்ஸாம்ஸில் இது காமனாக இருக்குது. ஸோ யூரோப், நார்த் அமெரிக்கா, ஏஷியாங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம யுரேஷியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீஜனில் இருக்க ஃபாரஸ்ட்லாம் வந்து கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட். இதை ஒரு கம்ப்ளீட் டேர்மாக வந்து டைகா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். டைகா ஃபாரஸ்ட். கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்னாலும் டைகா ஃபாரஸ்ட்னாலும் ரெண்டும் ஒன்று தான். வேர் வாஸ் தி வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் மோனோலித்திக் ஸ்டாச்சு ஆஃப் புத்தா இஸ் சீன். டாலஸ்ட் மோனோலித்திக் ஸ்டாச்சுனாலே அது ஹைதராபாத்தில் இருக்க புத்த ஸ்டாச்சு தான். இதை எந்த மோனோலித்திக் ஸ்டாச்சுனா பர்டிகுலர் ராக்கால் செஞ்சது, ஒரே ராக்கால் செஞ்சது. இந்த எந்த ராக்கால் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா கிப்ரல்டார் ராக். இது அமைஞ்சிருக்க இடம், இந்த புத்த ஸ்டாச்சு வந்து இருக்க இடம்னு பார்த்தோன்னா ஒரு லேக்குக்கு நடுவில் இருக்குது. அது வந்து ஹுசைன் சாகருங்கிற லேக்குக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஹுசைன் சாகருங்கிற லேக் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்டு லேக். ஸோ டாலஸ்ட்னு பார்த்தோம்னா எவ்வளோ அடின்னு பார்த்தோம்னா 18 மீட்டர்ஸ், 18 மீட்டர்ஸ் இந்த ஸ்டாச்சுவோட ஹைட். Who was awarded the first ராஜீவ் காந்தி நேஷனல் சத்பாவனா அவார்டு. இந்த சத்பாவனங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் டேஸில் வரும். சத்பாவனா திவாஸ் யாரோட மெமரியலுக்காக கொண்டாடுறோம், செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராஜீவ் காந்தியோட பர்த் ஆனிவர்சரி தான் வந்து இந்த சத்பாவனா திவாஸ். அது எப்போன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 20 தான் வந்து சத்பாவனா திவாஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. யாரோட ஞாபகார்த்தமாக? ராஜீவ் காந்தியோட பர்த் ஆனிவர்சரி. ஸோ இது ஃபஸ்ட்டு டைமாக இது வந்து ராஜீவ் காந்தியோட ஞாபகார்த்தமாக கொடுக்குற அவார்டு. எல்லா சிவிலியன் நார்மலாக எந்த பீப்புளுக்காக இருந்தாலும் கொடுப்பாங்க, அவங்க எக்ஸலன்ஸாக இருந்தால் மட்டும். இந்த அவார்டு வந்து ஃபஸ்ட்டு டைமாக மதர் தெரசாவுக்கு போகுது. இந்த அவார்டு கொடுக்க ஆரம்பிச்ச பார்த்தோம்னா 1992 இந்த அவார்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக 2018 காந்திஜியோட கிராண்ட்சன், காந்திஜியோட பேரனுக்கு யாருன்னு பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண காந்தி. இவர் வந்து கிராண்ட்சன் ஆஃப் மகாத்மா காந்தி. இவருக்கு தான் கடைசியாக இந்த அவார்டு போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் யாருக்குன்னு பார்த்தா மதர் தெரசா. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் 2018 தான் கொடுத்தாங்க. அது வந்து கோபாலகிருஷ்ண காந்தி. இவர் வந்து கிராண்ட்சன் ஆஃப் மகாத்மா காந்தி. The increase in the number of WBC in the blood of the human body shows which type of disease. So WBC, white blood cells, நம்மளோட உடம்புல குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து WBC இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மென்னுக்கு குறிப்பிட்ட அளவுன்னு பார்த்தோம்னா 5000 10,000 வரைக்கும். இதுவே உமனுக்குன்னு பார்த்தோம்னா 4500 11,000 வரைக்கும். சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தோம்னா 5000 10,000 வரைக்கும். ஓகே,
இப்போ இந்த டைப், ஸோ 10,000க்கு மேலே அதிகமான நம்பரில் போணுச்சுன்னா இந்த டிசீஸோட நேம் வந்து லிக்யூமியா. ஓகே. ஸோ இந்த கவுண்ட் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் கூட இந்த கவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா இந்த கவுண்ட்டுக்குள்ளே நம்மளோட WBC இருக்கா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். By whom the rank of different ministers in the Union Council of Ministers is determined. ஸோ யூனியன் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், ஒவ்வொரு யூனியன் மினிஸ்டரோட போஸ்ட்டும் யாரால் வந்து முடிவு செய்யப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரைம் மினிஸ்டரால் மட்டும்தான். ஹார்ட்வுட் ட்ரீ லைக் மஹாகோனி, எபோனி ஆர் ஃபவுண்ட் இன் விச் டைப் ஆஃப் ஃபாரஸ்ட். இந்த 2 டைப் ஆஃப் ட்ரீஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அதோட வேல்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அதனால இந்த டைப் ஆஃப் ட்ரீஸ் வந்து எந்த ஃபாரஸ்ட்டில் அவைலபிள்னு பார்த்தோம்னா ஈக்வட்டோரியல் ஃபாரஸ்ட். When viewed in the white light, why do soap bubbles show different colors? ஸோ நார்மலாக நம்ம துணிச்சு துவைச்சிட்டு இருக்கும் போது இல்லை சோப் பபுள்ஸை வந்து ஒயிட் லைட்டில் பார்த்தோம்னாலோ இல்லை பபுள்ஸ் விடுறத வந்து சோப் பபுள்ஸ்லாம் விடும் இல்லைங்களா, அதை வந்து ஒயிட் லைட்டை பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தெரியும். அது எந்த ப்ராப்பர்ட்டியாலன்னு பார்த்தோம்னா இன்டர்ஃபரன்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ லைட் ரேஸ் சம்மந்தமாக நமக்கு தெரிய வேண்டியதுலாம் ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், அப்புறம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், இதெல்லாம் வந்து அடுத்து டைஃப்ராக்ஷன், இதில் ஸ்கேட்ரிங். இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து எந்தெந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகுது, நம்மளோட டே டு டே லைஃப்பில் எந்தெந்த இடத்துல இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. During which prime minister was a strategy of rolling plan was adopted? இந்த ரூலிங் பிளான்லாம் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது ஜனதா பார்ட்டி மட்டும்தான். இந்த ஜனதா பார்ட்டியோட PM யாருன்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய், ஜனதா பார்ட்டி. இதோட இந்த ரூலிங் பிளானோட இயர்னு பார்த்தோம்னா 1978லேருந்து 83 வரைக்கும். 1978லேருந்து 83 வரைக்கும் ரோலிங் பிளான் டைம். If you want to visit Sambar Lake, to which state you will go? ஸோ சாம்பார் லேக் எந்த லொக்கேஷனில் இருக்குங்கிறது தான் இவ்வளோ இன்டெரக்டாக கேட்குறாங்க. சாம்பார் லேக் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. சாம்பார் லேக் தான் வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் லேக். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் இன்லேண்ட் சால்ட் லேக்னா அது சாம்பார் லேக். Who appointed Ibn Battuta as the chief Qazi of Delhi? Ibn Battuta யாரோட டைமில் இருந்தாங்கன்னு தெரிஞ்சால் இந்த கொஷின் ரொம்ப ஈஸி. ஸோ இபுன் பட்டுட்டா யாரோட பீரியடில் இருந்தாங்க பார்த்தா முகமது பின் துக்ளக். ஸோ இப்போ இருக்க கொஷின்லாம் வந்து ஒரு ரூலரோட ஃபாதர் நேம் வந்து கேட்டுறாங்க. இப்போ முகமது பின் துக்ளக்கோட ஃபாதர் யாருன்னு பார்த்தோம்னா கியாசுதீன் துக்ளக் தான் முகமது பின் துக்ளக்கோட ஃபாதர். வாட் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் இம்ப்ரூவிங் த நியூட்ரியன்ட் கம்போசிஷன் இன் அ டயட்? ஸோ நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கலாம், டயட்டுங்கிற வார்த்தை வந்து ரொம்பவே இதாகிட்டே இருக்குது. ஸோ டயட் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க பர்டிகுலர் ஃபுட்டை மட்டும் ரிப்பீட்டடாக எடுத்துகிட்டே இருக்கக்கூடாது. லைக் இப்போ ஒருத்தங்க எக்கு மட்டுமே எடுத்துக்கிறாங்கன்னா அதில் எக்கில் ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த பர்டிகுலர் நியூட்ரியன் மட்டும்தான் அவங்க உடம்புல அதிகமாகிட்டே இருக்குமே தவிர மற்ற நியூட்ரியன்ஸ் எதுவுமே அவங்களுக்கு உடம்புக்கு தேவையானது எதுவுமே இருக்காது. அந்த டைப் ஆஃப் டயட் வந்து பெஸ்ட் மெத்தட் ஆஃப் டயட் கிடையாது. ஸோ பெஸ்ட் மெத்தடில் பார்த்தோம்னா நம்ம நிறையா வகையான மீல்ஸ் எடுத்துக்கணும், பட் கம்மியானதாக எடுத்துக்கணும். இப்போ ஒருத்தங்க எக் மட்டுமே எடுத்துக்கூடாது, எக்கு மற்ற ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே தான் எடுத்துக்கணும். அதுதான் வந்து ஒரு பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பை கம்பைனிங் வேரியஸ் ஃபுட்ஸ் which is also called stranger gas. stranger gasங்கிறது வந்து ஒரு நோபல் கேஸை நம்ம சொல்கிறோம். அது நோபல் கேஸ் வந்து ஜெனான். ஓகேங்களா? ஏன் ஸ்ட்ரேஞ்சர் கேஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த ஜெனானுங்கிற நேம் வந்து க்ரீக்கில் இருந்து வந்தது. அண்ட் க்ரீக்கில் இதோட மீனிங், ஜெனானுக்கான மீனிங் வந்து ஸ்ட்ரேஞ்ச். இந்த காரணத்தினால தான் நம்ம ஜெனானை ஸ்ட்ரேஞ்சர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். Which crop are grown with the onset of monsoon and are harvested in September or October? ஸோ ஆன்செட் ஆஃப் மான்சூனில் வந்து நம்ம ஆரம்பித்து செப்டம்பர் இல்லைனா அக்டோபரில் ஹார்வெஸ்ட் பண்ணுற க்ராப் எதுன்னு பார்த்தோம்னா கேரிஃப் க்ராப்ஸ். ஸோ கேரிஃப், ராபி இந்த மாதிரி க்ராப்ஸ் எல்லாம் வந்து எப்போ
வந்து அறுவடை செய்கிறாங்க, எப்போ விதைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கிராப்ஸ் கீழே என்னென்ன இதெல்லாம் வருது, கிராப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கேரிஃப் கிராப்ஸ் கீழே ரைஸ், மெய்ஸ், இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ரைஸ், மெய்ஸ், மில்லட், பல்சஸ் இதெல்லாம் வந்து கேரிஃப் கிராப்ஸ் கீழே வருது. விச் philosophical system was founded by வல்லபாச்சாரி? ஸோ வல்லபாச்சாரியாங்கிறவர் வந்து எந்த philosophical சிஸ்டமை ஃபவுண்ட் பண்ணார், நிறுவனார் அப்படின்னா சுத்த அத்வைதா. சுத்த அத்வைதா ஓகேங்களா. வல்லபாச்சாரினா சுத்த அத்வைதா. Who became the youngest Grand Master of India? யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து செர்கி கர்ஜகின். செர்கி கர்ஜகின். இவர் 12 வருஷம் 12 இயர்ஸ் 7 monthsலேயே வந்து யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆகிட்டார் ஓகேங்களா. விச் சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன்ட் அபவுட் பிளட் சர்க்குலேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? எந்த சயின்டிஸ்ட் வந்து நம்மளோட உடம்புல இருக்க பிளட் சர்க்குலேஷனை பற்றி ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ப்ராக்டிக்கலாக தியரியாக சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா வில்லியம் ஹார்வே. வில்லியம் ஹார்வே. அமாங் த சோர்சஸ் ஆஃப் பவர் இந்தியா ஹேஸ் அ லார்ஜஸ்ட் ரிசர்வ்ஸ் ஆஃப் விச் திங்? ஸோ நம்ம பவர் சோர்ஸ்னாலே நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஞாபகம் வர வேண்டியது கோல் மட்டும்தான் ஓகேங்களா. விச் யூரோப்பியன்ஸ் வேர் த லாஸ்ட் டு கம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இந்தியா ஆஸ் ட்ரேடர்ஸ்? ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக வந்த ஒரு ட்ரேடர், யூரோப்பியன் ட்ரேடர் யாருன்னு பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச். ஃபர்ஸ்ட் வந்தது தான் போர்ச்சுகீஸ், லாஸ்ட் வந்தது ஃப்ரெஞ்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.